என்னைக்காவது ஒரு நாள் லிஃப்ட்ல நீங்க தனியா போயிட்டு இருக்கும் போது உங்க கூட யாராவது இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? திஸ் இஸ் எபிசோட் 1 எக்கோஸ் ஃப்ரம் எலிவேட்டர். ரியான்ற ஒரு ஜூனியர் ஆர்கிடெக்ட் சென்னையில இருக்க ரொம்ப பெரிய பில்டிங்ல 33rd ஃப்ளோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட மந்த்லி டார்கெட்டை முடிக்கணும்னு லேட் நைட் 12:47 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலா அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி எலிவேட்டர்ல கிரவுண்ட் ஃப்ளோரை ப்ரெஸ் பண்றாங்க. லிஃப்ட் மெதுவா கீழே இறங்கி வருது. லிஃப்ட் சடனா 23rd ஃப்ளோர்ல ஸ்டாப் ஆகுது. ரியா பயங்கரமா பயப்படுறாங்க. அப்போ லிஃப்ட்ல இருக்க டிஸ்பிளேல ஹலோ ரியா அப்படின்னு வருது. அதை பார்த்தோன்னே ரியா பயங்கரமா பயந்து எமர்ஜென்சி பட்டனை கண்டினியூஸா ப்ரெஸ் பண்றாங்க. ஆனா அந்த பட்டன் ஒர்க் ஆகவே இல்லை. ரியா என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. திடீர்னு லிஃப்ட்ல ஸ்ட்ரேஞ்சா ஒரு நாய்ஸ். லிஃப்ட்ல அவங்க பின்னாடி யாரும் பயங்கரமா லிஃப்ட தட்டுற மாதிரி ஒரு சத்தம். ஸ்லோவா ரியா திரும்பி பாக்குறாங்க. ஆனா அப்பயும் யாரும் இல்ல. மறுபடியும் அதே ஸ்கிரீன்ல டு யூ ரிமெம்பர் மீ அப்படின்னு கேக்குது. அவ்வளவுதான், ரியாக்கு ஹார்ட்டே வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. அப்போதான் லிஃப்ட்ல இருக்க ரிஃப்ளெக்ஷன்ல அவங்க பின்னாடி யாரோ ரெட் கலர் சாரி கட்டிட்டு முகம்லாம் எரிஞ்ச நிறையில அவங்களே பார்த்துட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு தோணுது. இதை பார்த்தோன்னே ரியா பயங்கரமா பயந்து கத்துறாங்க, பட்டன்ஸ்லாம் ப்ரெஸ் பண்றாங்க, எதுவுமே ஒர்க் ஆகல. அந்த நேரத்தில் தான் மறுபடியும் லிஃப்ட் கீழே வர ஆரம்பிக்குது. இப்போ அந்த லிஃப்ட் 17th ஃப்ளோர்ல ஸ்டாப் ஆகுது. ஸ்ட்ரேஞ்சில். ஆனா இங்க ஒரு விஷயம் இப்பதான் ரியா நோட் பண்றாங்க. அந்த ஆஃபீஸ் பில்டிங்ல 17th ஃப்ளோரே கிடையாது. 16th ஃப்ளோர், 18th ஃப்ளோர். இப்போ அந்த லிஃப்ட் 17th ஃப்ளோர்ல ஸ்டாப் ஆகுது. லிஃப்ட் 17th ஃப்ளோர்ல ஓப்பனும் ஆகுது. அந்த ஃப்ளோர் பயங்கர இருட்டா, டைல்ஸ்லாம் உடஞ்சி போய் லைட்லாம் ஃப்ளிக்கரிங் ஆகுது. அதை பார்த்தோன்னே ரியாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தூரத்துல ஒரு உருவம் ரெட் கலர் சாரி கட்டிட்டு ரியாவை நோக்கி வருது. ரியா பயத்துல க்ளோஸ் பட்டனை கண்டினியூஸா ப்ரெஸ் பண்றாங்க. ஆனா ஒர்க் ஆகவே இல்லை. அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா ரியா கிட்ட வந்துட்டே இருக்கு. மெதுவா அதோட வாய்ஸ்ல ரியா அப்படின்னு ரியா பேர் சொல்லி கூப்பிடுது. இந்த நேரத்துல ரியாக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த உருவம் கொஞ்சமா கிட்ட வரும்போது ஃபைனலா லிஃப்ட் டோர் க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆனது மட்டும் இல்லாம ஃபாஸ்டா லிஃப்ட் மேல் ஃப்ளோருக்கு போகுது. அப்போ ஸ்க்ரீன்ல மெமரி ரீஸ்டோர்டுன்னு வருது. அப்போதான் ரியாக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் இந்த பில்டிங்ல ஒரு பயங்கர ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ லிஃப்ட்ல ரியா வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு மெய்ட் அவங்க கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்திட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதை கவனிக்காத ரியா லிஃப்டை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல 17th ஃப்ளோர்ல அந்த மெய்ட் இறந்து போறாங்க. இப்போதான் இந்த விஷயம் ரியாக்கு ஞாபகம் வருது. அன்எக்ஸ்பெக்டட்லி லிஃப்ட் ஃபாஸ்டா வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் லாபியில நிக்குது. கதவு ஓப்பன் ஆகுது. ரியா எதையும் திரும்பி பார்க்காம ஃபாஸ்டா வெளியே ஓடி வந்துடுறாங்க. அன்னையில இருந்து டெய்லியும் நைட்டு ரியா ஃபோனுக்கு ஒரு சைலண்ட் வீடியோ வருது. அந்த வீடியோல எலிவேட்டர் 3 சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் அவங்களுக்கு வரும். அதுல என்ன இருக்கும் தெரியுமா? அவங்க பின்னாடி ஒரு ரெட் கலர் சாரி போட்டிருக்க உருவம் முகம்லாம் எரிஞ்ச நிறையில ரியாவே முறைச்சி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸ்ட்ரேஞ்சில் இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட்ஸ் ஏதாவது உங்கள் லைஃப்பில் நடந்திருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதோட எபிசோட் 2 and 3 வேணும்னா மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.